அண்மை செய்தி. தமிழகத்தில் நாளை மறுநாள் 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் நாளை மறுநாள் 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கோடை வெயில் சதமடித்து வரக்கூடிய நிலையில் நாளை மறுநாள் 5 மாவட்டங்கள், அதாவது நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நான்கு மற்றும் 5ஆம் தேதிகளில் 15 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் சுட்டரித்து வரக்கூடிய நிலையில் மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நாளை மறுநாள் நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களுக்கும் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் 15 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவி வருவதன் காரணமாக நாளை மறுநாள் தமிழகத்தின் 5 மாவட்டத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை மறுநாள் 3ஆம் தேதி நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஏப்ரல் 4 மற்றும் 5 ஆகிய 2 தேதிகளில் 15 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி உள்ளிட்ட 15 மாவட்டங்களுக்கு ஏப்ரல் 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில சென்னையில மதிய நேரத்துல வெயிலுடைய தாக்கம் என்பது அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு பதிவாகக்கூடும் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்றிலிருந்து வர 5ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய சூழலை பொறுத்தவரைக்கும் 3ஆம் தேதி 5 மாவட்டத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கையும், ஏப்ரல் 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் 15 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.